ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நிலாவுடைய நிலாவு பிறந்த நாளுக்காக நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் எங்கள் ஊர் உள்ளே தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். நம்ம வீட்டிலேருந்து நடந்து ஆற்றை கடந்து வந்தோம்னா கோவில் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய புளிய மரம் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு புளிய மரம் சுற்றி இவ்வளோ நிழல் தருது. வெயிலெலாம் அடிக்கும்போது தான் நம்மளுக்கு மரத்தோட அருமையே தருது. இப்போ நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். எங்கே புளியங்காடிக்கு போகிறீங்களா? சாமி கும்பிட்டு போயிட்டு புளியங்காட்டி சாப்பிடுங்க வாங்க. அம்மா காலில் முள்ளு போத்துருமாவா? சாக்லேட்ல எடுக்கிறதுலே குறியாரு. என்ன வேணா? சாக்லேட் தான் வேணுமா? சரி எடுத்துக்க. ஒன்று மட்டும் எடுத்துக்க. ஓகே சரி. ஒரு பனைமரம் வந்துச்சு இந்த மரத்துலேருந்து. எவ்வளோ பனைமரம் மரம்? பனைமரத்தை அப்படியே சாப்பிடலாம், சுட்டும் சாப்பிடலாம் லட்சம். ஃப்ரெஷ்ஷாக ஊந்தார் இப்போ தான் கீழே ஊந்த வேகத்தில் பிரிஞ்சிருக்குது. இன்னொன்று வேறு ஊந்துதா லட்சம்? நிறைய ஊந்து கிடையாது லட்சம். எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. எல்லா கலர்ல இருக்குங்க. நல்ல வாசனை வருது. செம்ம வாசனை. நான் அந்த நாரெல்லாம் கட்டி ஈத்து கிடக்கணும். பல்லு ஃபுல்லாக பல்லில் மாட்டிக்க. ஒரு வாசனை அண்ணாச்சி பழமும் மாம்பழமும் கலந்தா ஒரு வாசனை வரும்போது அந்த மாதிரி வருது. அது ஊந்த வேகத்தில் பிரிஞ்சிடுச்சு. சுட்ட மாதிரி இருக்குதுப்பா. சுட்ட மாதிரி இருக்குது பார்க்க. அப்போ இப்படி நல்லா இருக்குதா? கட்சி இழுக்கும்போது தானே டேஸ்ட் தெரியுது. ஐயோ அப்பா பனைமட்டை பனைமழை தலை மாரி இருக்குதுன்னு வாங்க பருவம் முடி அந்த மாரி இருக்குது வேறு. இது மறைச்சிச்சு. சூப்பர்ல. எனக்கு வேணாம் மாமா, நீங்கள் சாப்பிடுங்க.
அது கசப்பு இல்லைம்மா அது. நல்லா இருக்குதா? சரி. நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு நேராக வந்து சாப்பிட்றதுக்காக வந்து கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிலாவுக்கு அவங்க மாமா ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லி காசு அனுப்பியிருந்தாங்க. சரி இப்போ ட்ரெஸ் எடுக்க இப்போ வந்துட்டு கடைக்கு தான் போயிருக்கோம். அதெல்லாம் 32 அம்மா நினைத்தாரு இது எல்லோ கலர் மாதிரி தானே காட்டினாங்க. இதெல்லாம் இது பண்ணிடலாம் சூப்பராக இருக்குது. கடையில் போயிட்டு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு நேராக வந்து நாங்கள் சைக்கிள் கடைக்கு வந்துட்டோம். நிலாவுக்காக சைக்கிள் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஏன்னா ரொம்ப நாளாக பாப்பா சைக்கிள் கேட்டே இருந்தால் சரி ஒரேடியே பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதனால தான் சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பார்த்து வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி போய் காட்டினதுக்கு இந்த ப்ளூ கலர் சைக்கிள் தான் வேணும்னு சொல்லி கேட்டால் அதுதான் வந்து ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்த அக்காவும் தங்கச்சியும் அந்த கடை உள்ள ஒரே அராஜகம் பண்ணின்னு சுற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சைக்கிள் வந்து நாங்கள் புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இல்லை அவங்க அப்பா வந்து டூவீலரில் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நாங்கள் பஸ்ஸில் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஒரு சைக்கிள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு வந்த உடனேவே நிலா வச்சு ரோட்டில் ஃபுல்லாக ஓட்டி பார்த்தா. அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் வாங்கினதுக்காக ரிட்டன் கிஃப்டெல்லாம் வராங்க அந்த கடையில் கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வெளியே வச்சு என்னென்னலாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கமரக்கட்டு சாக்லேட் கொடுத்துக்கிறாங்க. இது அது அதில் வந்து இந்த பபுள்ஸ் பர்த்டே கேப் கொடுக்குறாங்க. அப்புறம் மிக்கி மவுஸ் ஒரே ஒரு தயிர் மட்டும் எடுத்துனாங்க. பாப்பாவுக்கு பர்த்டேன்றதால அந்த பர்த்டே கேப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை தான் தலையில் வச்சு பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த கிஃப்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதோட பர்த்டே விலாக் முடிஞ்சிருச்சு. ஓகே பாய்.